அதனாலதான் நான் சொல்றேன், முழு உலகமும் திருக்குறானை பின்பற்றினா சந்தேகத்துக்கு இடம் இல்லாம சந்தோஷமான உலகமாக மாறும். இஸ்லாமிய நாடுகள் என்று சொன்னாலே முதலில் நம்முடைய ஞாபகத்திற்கு வருவது ஈரான். அங்கு குரானை ஃபாலோ பண்ற இஸ்லாமியர்கள் 99% இருக்காங்க. இந்த வீடியோல சொல்லப்பட்ட கருத்து உண்மையா இருந்தால் இன்னைக்கு ஈரான் ஒரு குட்டி பரலோகமாய் இருந்திருக்கணும். ஆனால் அங்குள்ள இன்றைய நிலைமை நமக்கு நன்றாய் தெரியும். எதுக்கு அவ்வளவு தூரம்? நம்முடைய பக்கத்து பாகிஸ்தான் நாட்டுல குரானை ஃபாலோ பண்ற முஸ்லிம்ஸ் 96% இருக்காங்க. ஆகஸ்ட் 15 நடந்த சுதந்திர தின விழாவில் நம்முடைய பிரதமர் பாகிஸ்தான் தீவிரவாதம் நிறைந்த நாடு என்று சொல்லுகிறார். இந்த திருக்குரான் பின்பற்றப்பட்ட நபிகள் நாயகம் காலகட்டத்தை கொஞ்சம் எடுத்து பார்க்கணும். அப்போ சிறந்த பொருளாதார அமைப்புகள் இருந்துச்சு, மேலும் மகிழ்ச்சியான மக்கள் தொகையும் இருந்துச்சு. இவர்கள் பின்பற்றுகிற இந்த குரான் முகமது நபி அவர்களால் கிறிஸ்துவுக்கு பின் 610 632 ஆண்டுகளில் எழுதப்பட்டது. இதை கடவுளுடைய வார்த்தை என்று இஸ்லாமியர்கள் நம்புகிறார்கள். இவர்களுடைய குரான் 9:29 வாசித்தேன். அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்காமல் அவர்களுடைய வேதம் சொல்லுகிற வரியை கட்டாமல் இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் போர் செய்யுங்கள் என்று. இது மட்டுமா? இப்படிப்பட்டதான காரியங்களை இன்னும் அதிகமாய் குரான் போதிக்கிறது. தொழுகையை விடுவது அல்லாஹ்வை மறுப்பதற்கு சமம். சுப்ஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன். லா இலாஹ இல்லல்லாஹ். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், எவன் ஒருவன் தொழவில்லையோ 3 நாட்கள் அவனுக்கு வசியத்து செய்ததற்கு பிறகு தொழுகை நிறைவேற்றவில்லை என்றால் 3வது நாள் முடிவிலே அவனுடைய தலையை சீவிவிட வேண்டும். புரிந்து கொண்டேன், இவர்கள் உண்மையாகவே குரானில் சொல்லப்பட்ட காரியங்களை பின்பற்றுகிறார்கள் என்று. ஆனால் நான் பின்பற்றுகிற இயேசு மத்தேயு 5:39 என்ன சொன்னார்? ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகன்னத்தையும் திருப்பிக் கொடு. இது மட்டுமா? அவருடைய குண அதிசயங்களை இன்னும் அதிகமாய் சொல்லிட்டே போலாம். நீங்களே பாருங்க. எனக்கு அருமையானவர்களை, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்கும்படிக்கு அவர் இந்த பூமிக்கு கடந்து வந்தார். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொன்னாரே, அவர் இருக்கிற அந்த இடத்திற்கு நம்மை கொண்டு போகும்படி அவர் மீண்டும் வரப்போகிறார். ஆகவே தான் அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. நானும் ஒரு வழி, நானும் ஒரு சத்தியம், நானும் ஒரு ஜீவன் என்று அவர் சொல்லல, நானே வழி. ஆமாங்க, இன்றைக்கு நீங்க இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டால்தான் அந்த பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். அதற்காக பைபிள் வாசிங்க, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுங்க, பரலோக ராஜ்யத்தில் அவரை ஒன்றாய் தரிசிப்போம். ஆமென்.